நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் மற்றும் நடன இயக்குனர்னு இப்படி பல பரிணாமங்களை கொண்டவர் தான் பிரபுதேவா. பிரபுதேவா அவரோட அப்பா சுந்தரம் மாஸ்டர் மாதிரியே டான்ஸ்ல ரொம்ப திறமசாலியா இருந்ததுனால பல படங்கள்ல சாங்ஸ்ல மட்டும் வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 1994ல இந்து அப்படிங்கிற படம் மூலமா நடிகரா அறிமுகமானாரு. டைரக்டர் சங்கரோட காதலன் படம் இவர் சினிமா கரியரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு. கிட்டத்தட்ட 32 வருஷத்துக்கு மேல இந்திய சினிமால கலக்கிட்டு வராரு. 51 வயசு ஆனாலும் இன்னுமே அதே துடிப்போட டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணிட்டு வராரு. அதனாலேயே இவரை பலருமே இந்தியன் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிடுவாங்க. இவரோட டான்ஸை செலிப்ரேட் பண்ற விதமா கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி சென்னையில உள்ள YMCA கிரவுண்ட்ல கான்சர்ட் நடத்தப்பட்டுச்சு. இந்த கான்சர்ட்ல தனுஷ், வடிவேலு, SJ சூர்யான்னு இப்படி பல செலிபிரிட்டிஸ் கலந்துக்கிட்டாங்க. நிறைய நடிகர் மற்றும் நடிகைகள் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருந்தாங்க. பிரபுதேவா மாஸ்டரும் பவர் பேக்டா டான்ஸ் ஆடி மக்கள் எல்லாரையும் வியப்பில் ஆழ்த்தி இருந்தாரு. இது மட்டும் இல்லாம எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ற விதமா முதல் முறையா அவருடைய மகன் ரிஷியை ஸ்டேஜ்ல மக்களுக்கு அறிமுகப்படுத்தி இருந்தாரு. ரிஷியும் டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி கலக்கி இருந்தாரு. பலருமே அப்படியே பார்க்க அப்பா பிரபுதேவா மாதிரியே இருக்காரு, டான்ஸும் ரொம்பவே நல்லா ஆடுறாரு, தமிழ் சினிமாக்கு ஒரு புது ஆக்டர் மற்றும் டான்சர் கிடைச்சாச்சுன்னு சோஷியல் மீடியால பேச தொடங்கிட்டாங்க. பிரபுதேவா மாஸ்டரும் ஸ்டேஜ்ல மகன் ரிஷியை ஹக் பண்ணி ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தமிழ் மக்கள் எல்லாருக்கும் மரியாதை செலுத்துற விதமா தொட்டு கும்பிடவும் சொன்னாரு. பிரபுதேவாவோட இந்த செயல் பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. மேலும் பிரபுதேவா மாஸ்டரும் அவருடைய மகன் ரிஷியை பத்தி எமோஷனலா என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட மகன் ரிஷி ராகவேந்தர் தேவாவை அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இதுதான் நானும் என்னோட மகனும் முதல் முறையா உங்க முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண தரணும். இது நடனத்திற்கும் அப்பாற்பட்டது. இது மூலமா ஒரு மரபு, பேஷன் மற்றும் ஒரு பயணம் தொடங்கி இருக்கு அப்படின்னு எமோஷனலா பிரபுதேவா மாஸ்டர் அவரோட மகன் ரிஷியை பத்தி சொல்லியிருக்காரு. மேலும் இன்னொரு போட்டோவையும் ஷேர் பண்ணி கண்டினியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா பிரபுதேவா என்ன தொடர்ந்து என்னோட மகன் ரிஷி சீக்கிரமே தமிழ் சினிமாக்கு அறிமுகமாக போறாருன்னு சொல்ற விதமா இந்த போஸ்ட் அமைஞ்சிருக்கு. ரிஷி அவரோட அப்பா பிரபுதேவா மாதிரியே நடிப்பு மற்றும் நடனத்துல கலக்குவாரா அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாக் சார்பா ரிஷி ராகவேந்தர் தேவாக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.